அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் தை மாதம் 24ஆம் தேதி வியாழக்கிழமை, வளர்பிறை 6/2/2025. நவமி திதி இரவு 10:54 வரை. அதன் பிறகு தசமி திதி. கீழ்நோக்குள்ள கிருத்திகை நட்சத்திரம் இரவு 7:27 வரை. அதன் பிறகு மேல் நோக்குள்ள ரோகிணி நட்சத்திரம். மந்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, 11 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை மகர லக்னம். லக்னத்திலேயே சூரியனும் புதனும், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் சுக்கிரனும் ராகுவும், ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரமாக சந்திரன், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரமாக, கன்னியில் கேது. இன்று என்ன செய்யலாம்? வேலி மற்றும் மதில் சுவர் அமைக்க, கடன் தீர்க்க, முட்செடிகள் அகற்ற, அடுப்பு அமைக்க, வாகனம் விற்க, வீட்டை புதுப்பிக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, வலிமையும் உணர்ச்சியும் சாதிப்பதை விட பொறுமையும் காலமும் அதிகமாக சாதித்துவிடும். ஆமாங்க, காலத்தை கவனத்தில் கொண்டு பொறுமையாக இருந்து செயல்படும் பொழுது முடியாத விஷயங்களை கூட முடிக்கக்கூடிய வலிமை கிடைக்குதுங்க. அதனால தாங்க நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்காமல் பொறுமையாக இருந்து காலச்சக்கரம் எப்படி சுழல்கிறதுங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல தங்களுடைய கணக்குகளை போடக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாகவே கொஞ்சம் அலைச்சல், செலவுகள், சின்ன சின்னதாக வாக்குவாதங்கள், குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள், கொஞ்சம் சோர்வு, களைப்பு எல்லாமே இருந்ததுங்க. ஆனால் இன்றைய தினத்தில் நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. உங்கள் ராசியை விட்டு விலகி சந்திரன் 2வது வீட்டில் வந்து உட்கார்ந்துட்டாரு. பிரபல யோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. பாக்யாதிபதியும் சுகாதிபதியும் ஒரே வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால புதையல் யோகம் அப்படிம்பாங்க. முடியாத சில விஷயங்கள்லாம் கூட இன்னைக்கு முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் இன்னைக்கு வெற்றிகரமாக நல்ல விதத்தில் நடக்குங்க. பேங்க் லோனுக்கு கூட நீங்கள் முயற்சி பண்ணலாங்க. வீடு மனம் வாங்கிறதுக்கு முன்பணம் கொடுக்கறது, அக்ரிமெண்ட் போடுறது, அந்த மாதிரி முயற்சிகள் அதெல்லாமே கூட இன்னைக்கு பலிதமாகுங்க. அதே மாதிரி உங்களுக்கு சூரியன் சாதகமாக உட்கார்ந்துருக்காரு, புதனோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எல்லா வகையிலும் செல்வாக்கு அதிகரிக்கும். புது பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதும் நடக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் எட்டி பார்க்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலும் வெற்றியை தரக்கூடிய வகையில் சனி பகவானும் உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்குங்க. கேது 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால பழைய கடன் பிரச்சனைகள் அதெல்லாமே தீரும். புதுசாக பணவரவும் அதிகரிக்குங்க. அரசுக்கு செலுத்த வேண்டிய வருமான வரி, இன்கம் டேக்ஸ் அதெல்லாம் உடனுக்குடன் செலுத்துறது நல்லதுங்க. அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அலட்சியமாக இருக்க வேண்டாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன வேலை சுமை இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, முதலில் உன் எதிரியை கவனி. அவர்களே உன்னுடைய தவறுகளை கண்டிப்பவர்கள்,
கண்டுபிடிப்பவர்கள், சுட்டி காட்டுபவர்கள். ஆமாங்க. அதனால தாங்க ஒருத்தவங்களுக்கு எதிரி இருக்கணும். அவங்க இருந்தால் தான் அவங்க ஏதாவது சொல்ல போய் நம்மளை நாம் மாற்றிக்க முடியும். நம்மளை இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்தி கொள்ள முடியும். இன்னும் கொஞ்சம் விவேகமாக நாம் வேலை பார்க்க முடியுங்கிற உண்மையை தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் எதிரிகளை உதாசீனப்படுத்தாமல் அவர்கள் சொல்வதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்திற்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வேலை சுமை இன்னைக்கு ஒரு பக்கம் இருக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினம் சோர்வு களைப்பும் ஒரு பக்கம் இருக்குங்க. இன்றைய தினம் சின்னதாக முன்கோபம் எட்டி பார்க்குங்க. அதை கொஞ்சம் தவிர்த்துறது ரொம்ப நல்லதுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்னதாக பேச்சுவார்த்தைகளில் கருத்து மோதல்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் இன்றைய தினம் இரவு 7:27 வரைக்கும் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் இன்றைய தினம் இரவு 7:27 சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. இரவு நேர உணவும் சீக்கிரம் சாப்பிட்றது நல்லதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கும் பகலில் எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்குங்க. அதே போல் வியாபாரம் இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு வியாபாரம் சுமாராக தான் இருக்கும், கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும். வேலையாட்கள் பங்குதாரருடைய ஒத்துழைப்பு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். மற்றவங்களுக்கெல்லாம் வியாபாரத்தில் இன்னைக்கு நிறைய லாபம் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எல்லா வகையிலுமே வேலை சுமை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே போகுங்க. ஒழுங்காக வேலை பார்க்குறவங்களுக்கு எங்கே பதவி உயர்வு கிடைக்குது, உயரதிகாரிகளை புகழ்ந்து பேசுகிறவங்களுக்கு தானே எல்லாம் நடக்குது அப்படின்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்பட்டு கொண்டிருப்பீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் ராகு உட்கார்ந்து இருக்கிறதுனால எல்லாத்துலேயுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனாலும் ஒரு பக்கம் வேலை சுமையும் இருந்து கொண்டிருக்குங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, அதிகாரம் என்பது ஆணவத்தால் இருந்துவிடக்கூடாது. அது அன்பால் ஆளப்பட வேண்டும். ஆமாங்க, அதிகார பதவி அப்படிங்கிறது அது சாதாரண பதவி இல்லைங்க. அந்த பதவியில் இருக்கிறவங்க எதை வேண்டுமானாலும் செய்யலாங்க. ஆனால் நீங்கள் எந்த பதவிக்கு வந்தாலும் ஆணவமாக அகம்பாவமாக நீங்கள் இருக்க மாட்டீங்க. ஆரம்ப கட்டம் வாழ்க்கையில் எப்படி இருந்ததுங்கிறதெல்லாம் அலசி ஆராய்ஞ்சிக்கிட்டு எத்தனை பெரிய பதவியில் போய் உட்கார்ந்தாலும் அதே நேரத்தில் அலட்டிக்காமல் அமைதியாக இருந்து அடித்தட்டு மக்களுக்காக பாடுபடக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு யோகாதிபதி சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு, 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. பெரிய பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் கூட தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. உங்களை உதாசீனப்படுத்தினவங்கெல்லாம் இப்போ உங்கள் பின்னாடியே ஓடி வர ஆரம்பிப்பாங்க. உங்கள் கை ஓங்கிக்கிட்டே போகுங்க. ஆனால் அதே நேரத்தில் 4ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறதுனால ஏதாவது ஒரு வகையில் அலைச்சல் செலவுகள் அதெல்லாம் இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது. வண்டி வாகனம் கூட போதா குறைக்கு ஏதாவது ஒரு வகையில் செலவு வச்சுட்டே இருக்குது. வீட்டில் எப்போ பார்த்தாலும் இது பழுது அது பழுது அப்படின்னு ஏதாவது ஒரு செலவு சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. புதுசாக ஏதாவது வாங்கினா கூட அது கூட சீக்கிரமாகவே பழுதாகி போகுதேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. உங்கள் ராசிநாதன் புதன் 8ஆவது வீட்டில் மறைந்து கிடக்கிறதுனால சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு, விசா கிடைக்குங்க. சிலருக்கு வெளிநாட்டு நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு வெளிமாநிலம் வெளிநாட்டில் புதுசாக உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மகளுடைய கல்யாண விஷயமாக வரன் ஜாதகம் பார்த்துட்டு இருக்கீங்க, அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ராசிக்குள்ளேயே செவ்வாய் வக்கரமாகி உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க.
ஹீமோகுளோபின், கால்சியம் இதெல்லாம் கொஞ்சம் குறையாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. சனி பகவான் 9வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரம் பரபரப்பாக இருக்கும். இருந்தாலும் நாம் எத்தனை வருஷமாக இங்கே தான் கடை போட்டிருக்கோம், ஆனால் இப்போ புதுசாக வந்தவங்க கடை போட்டவங்களுக்கெல்லாம் நல்லா வியாபாரம் ஓடுதேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்படுவீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. அதிகாரிகளும் ஆதரவாக பேசுவாங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, சிலர் உங்களை விட்டு செல்லலாம். அது உங்கள் கதையின் முடிவல்ல. உங்கள் கதையில் அவர்கள் பகுதியில் முடிவாகிறது, அவ்வளவுதான். ஆமாங்க, அதனால தாங்க வர்றவங்க வரட்டும், போகிறவங்க போகட்டும், இருக்கிறவங்க இருக்கட்டும் சொல்லி எங்கும் எப்போதும் தன்னுடைய கடமைகளை பார்த்து கொண்டு தன்னுடன் கரம் கோர்ப்பவர்களுக்கு முடிந்தவரை உதவக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் இன்னைக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு, உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு, 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. யோகாதிபதி குரு பகவானுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் நினைச்ச காரியங்கள் எல்லாம் நிறைவேறும். எதிர்பார்த்த தொகையும் இன்னைக்கு கையில் கிடைக்குங்க. அதே மாதிரி கைமாத்தா வாங்கின பணத்தையும் இன்னைக்கு நீங்கள் தந்து முடிப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்குங்க. வெளிவட்டாரத்திலையும் இன்னைக்கு நீங்கள் விறுவிறுப்பாக பேசப்படுவீங்க. அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால செலவுகளை கட்டுப்படுத்த முடியலையே அப்படிங்கிற ஆதங்கம் இருக்கும். ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் சங்கடங்களும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்கே அப்படின்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறாரு, உங்களை நேருக்கு நேராக பார்க்குறாரு. அதனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. சூரியன் உங்கள் ராசியை நேராக பார்க்கறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. உடல் உஷ்ணம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. சின்ன சின்ன வேனல் கட்டி அடிவயிறு வலியிலும் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் குளிர்ச்சியான உணவுகளை கொஞ்சம் சாப்பிடுங்க. பசுமையான கீரைகள், காய்கனிகள் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி உங்களுக்கு எல்லா வகையிலுமே செல்வாக்கு உண்டு. சுக்கிரன் 9வது வீட்டில் உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. வியாபாரத்திலேயும் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாம் இன்றைக்கி விற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஏன்னா லாபஸ்தானத்தில் 2 முக்கியமான யோக கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால புது கான்ட்ராக்ட் ஏதாவது கையெழுத்து ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. இருந்தாலும் நம்மளை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே, நமக்குன்னு எதுவும் பெருசாக நம்பிக்கையோடு எதையும் செய்து கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களும் ஒரு பக்கம் அடிமனசுக்குள்ளார நிழலாடி கொண்டே இருக்குங்க. மற்றபடி உத்தியோகத்தில் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவினங்கள் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, தோற்று போனவர் வாழ்க்கையை படிப்பினையாக எடுத்துக்கொள். வெற்றி பெற்றவர் வாழ்க்கையை குறிக்கோளாக எடுத்துக்கொள். நீயும் நிச்சயமாக ஒரு நாள் சாதித்து காட்டலாம். ஆமாங்க, தன்னை சுற்றி என்ன நடக்குது, தன்னை சுற்றி இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க, யார் போராடின்னு இருக்காங்க, யார் ஜெயிச்சுன்னு இருக்காங்க, யார் தோத்துக்கிட்டு இருக்காங்க, எதனால் அவங்க அந்த மாதிரி ஆகிறாங்க, நாம் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு தன்னை சுற்றி என்னெல்லாம் நடக்கிறதோ அதையெல்லாம் உன்னிப்பாக கவனிப்பதோடு மட்டுமல்லாமல் வீட்டு நடப்புடன் நாட்டு நடப்பையும் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாள்
நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு, 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் அடுக்கடுக்காக நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க. புதன் 6வது வீட்டில் மறைஞ்சிருக்கிறதுனால உங்கள் கூடவே இருந்துக்கிட்டு உங்களுக்கு எதிராக வேவு பார்க்குறவங்க, உளவு பார்க்குறவங்க, உங்கள் ரகசியங்களை வெளியில் சொல்கிறவங்களாம் இருப்பாங்க. அவங்கள மட்டும் கண்டுபிடிச்சு நீங்கள் ஒதுக்கிட்டீங்கன்னா இன்னும் பெருசாக நீங்கள் ஜெயிச்சு காட்டலாங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கிற வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால திடீர் பயணங்கள் ஒரு பக்கம் இருக்குங்க. முன்னாடியெல்லாம் உங்களை பார்த்த உடனே முகத்தை திருப்பிக்கிட்டவங்க இப்போ ஓடி வந்து உங்ககிட்ட வலியை பேசுகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் உங்களுடைய பிரபல யோகாதிபதி செவ்வாய் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு. அதனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷமும் உண்டு. வியாபாரத்திலேயும் இன்னைக்கு லாபம் அதிகமாகவே இருக்குதுங்க. அதே போல் வியாபாரத்தில் புது வேலையாட்களை நீங்கள் வேலைக்கு நியமிக்கலாம். அதே போல் உத்தியோகத்திலேயும் சின்ன சின்ன சலசலப்புகள் ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் உங்கள் கடின உழைப்பால் உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. கண்டகச்சனி இருக்கிறதுனால ஞாபக மறதியால் விலை உயர்ந்த பொருட்களை இழந்துடக்கூடாது. பயணங்களின் போதும் கவனமாக இருக்கணுங்க. யாருக்காகவும் சொத்து பத்து விவகாரம் சம்மந்தப்பட்டது அல்லது பணம் வாங்கி தருவது சம்மந்தப்பட்டதில் கையெழுத்து எதுவும் போட்டுக்க வேண்டாம். அந்த வகையிலையும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக திடீர் பயணங்கள் இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமை இன்னைக்கு ஒரு பக்கம் இருக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, நடுக்கடலை போல மனம் அமைதி பெறுவதற்கு ஆர்வரிக்கும் அலைகளை நாம் சந்தித்தே ஆக வேண்டும். ஆமாங்க, வாழ்க்கையில் ஒரு உச்சகட்டத்தை அடையறதுக்கு, வெற்றியை பெறுவதற்கு எத்தனையோ துன்பங்களை நாம் தாங்கிக்க வேண்டியதாக இருக்குது. எத்தனையோ தோல்விகளையும் நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்குது. திறமை இருந்தும் கூட நம்ம வார்த்தை சில இடங்களில் எடுபடாமல் போகுதேன்னு சில நேரங்களில் நினைத்து ஆனால் இதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்ற முடிவோடு இருந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. சின்ன சின்னதாக அலைச்சல்கள் இருந்தாலும் அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எப்போ பார்த்தாலும் செலவாக இருக்குது, எப்போ தான் இந்த நிலைமை மாறப்போதோ தெரியலையேங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்குங்க. பிரபல யோகாதிபதி சுக்கிரன் உங்களை நோக்கி வந்துட்டாருங்க. உங்களுடைய ராசியை நேருக்கு நேராக பார்த்துட்டு இருக்காருங்க. 7ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால இத்தனை வருஷமாக உங்ககிட்ட மறைஞ்சு கிடந்த திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க. நெருக்கமாக இருக்கிறவங்க, நெருங்கி பழகிறவங்கெல்லாம் இவ்வளோ திறமையை வச்சுட்டு எப்படி நீங்கள் இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னு உங்களை திரும்ப கேட்க போகிறாங்க. அதனால் மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷமும் எட்டி பார்க்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் உண்டுங்க. செவ்வாய் 10ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால முடியாது அப்படிங்கிற சவாலான விஷயங்களை கையில் எடுத்து முடித்து காட்டுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால உங்கள் ரசனைக்கு தகுந்த மாதிரி, உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இடம் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் வியாபாரமும் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்னைக்கு விற்று தீரும். கடந்த சில நாட்களாக இருந்து வந்த வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை அதெல்லாம் மாறி இன்னைக்கு நல்லா இருக்குங்க. வசூல் இன்னைக்கு நல்லா இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. முன்ன மாதிரி இல்லாமல் சுறுசுறுப்பாக எல்லா வேலையிலும் முடித்து காட்டுவீங்க. அதே மாதிரி எலெக்ஷன், அதாவது அசோசியேஷன், அதில் நடக்கிற ஏதாவது போட்டி தேர்தல், அது எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அது இல்லாமல் கௌரவ பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட தேடி வர வாய்ப்பு இருக்குது. சகோதர வகையிலையும் இன்னைக்கு நல்லது நடக்கும். புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றுவீங்க.
எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் பணவரவு உண்டுங்க. இன்றைய தினம் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, படிப்பு கற்றுத்தருவதை விட நடிப்பு நிறைய நமக்கு கற்றுத்தருகிறது. ஆமாங்க, பள்ளிக்கூடத்தில் படிக்கிறோம், கல்லூரியில் படிக்கிறோம், பல்கலைக்கழகங்களில் கூட நாம் சேர்ந்து ஆராய்ச்சி படிப்பும் படிக்கிறோம். ஆனால் அங்கெல்லாம் கற்றுக்க முடியாத விஷயங்களை நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க, நம்மக்கிட்ட இருக்கிறவங்க, கூடிக்கிட்டு இருக்கிறவங்க, கூட பிறந்தவங்க, இவங்கள்ட்டேருந்து நம்ம கற்றுக்கிறது ஏராளமாக நம்ம கற்றுக்குறோங்க. அதனால தாங்க படிப்பறிவை விட பட்டறிவு, பகுத்தறிவு, அனுபவ அறிவு, அவஸ்தைப்பட்ட அறிவு இதுதாங்க நமக்கு எப்பயுமே கை கொடுக்குதுங்க. இன்னைக்கு கூட கொஞ்சம் நீங்கள் கவனமாக தாங்க இருக்கணும். சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. குறிப்பாக சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 7:27 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு நிதானமாக இருக்கணுங்க. அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்க. வெள்ளேந்தியாக வெளிப்படையாக எதையாவது பேசிட்டு அப்புறம் எனக்கு எங்கே பார்த்தாலும் எதிரி இருக்காங்கன்னு நீங்களே சொல்லிக்க கூடாதுங்க. சில விஷயங்களை நீங்கள் சுருக்கமாக உங்கள் மனசுக்குள்ளாரையே சுருங்க வச்சுக்கிறது தாங்க நல்லது. அதே போல் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 7:27 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால விசாகம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் இரவு நேர பயணங்களையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலும் ஜெயிச்சு காட்டுவீங்க. நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. 8ஆம் இடத்துல தான் இன்னைக்கு சந்திரனும் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் திடீர்னு அன்பாக பாசமாக பேசுகிறவங்கள்ட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ரொம்ப வருஷமாக பேசாதவங்க இந்த சந்திராஷ்டமம் நடக்கிற அன்னைக்கு பேசுவாங்க. நீங்களும் உடனே உணர்ச்சி வசப்பட்டு இருக்கிறதெல்லாம் உளறி கொட்டிடக்கூடாதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, இருந்தாலும் அவசர முடிவுகளை தவிர்க்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. தெரியாதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுல நீங்கள் எப்பயுமே ஆர்வம் காட்டுவீங்க. அதே மாதிரி புது விஷயங்களையும் இன்றைய தினத்தில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, வேர்கள் உறுதியாகிவிட்டால் வீசும் காற்றுக்கு அஞ்ச தேவையில்லை. ஆமாங்க, அடிப்படையில் ஆழமான அறிவு, ஆழமான ஒரு அமைதி இதெல்லாம் நம்ம கூடவே இருந்துடுச்சுன்னா வெளியில் அலட்டலாக பேசுகிறவங்க, அலம்பலாக பேசுகிறவங்க இவங்கள்ட்ட நாம் அவஸ்தைப்பட வேண்டியது இருக்காதுங்க. அதனால தாங்க சில நேரங்களில் நீங்கள் ஆத்திரப்பட்டு பேசுகிற மாதிரி தெரிஞ்சாலும் பல நேரங்களில் அமைதியாக உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அப்படிப்பட்ட சிந்தனாவாதிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை ஏற்கனவே குரு பகவான் பார்த்துட்டுருக்காரு. இன்னைக்கு அவரோட சேர்ந்து சந்திரனும் பார்த்துட்டுருக்காருங்க. தனபூர்வ புண்ணியாதிபதி குரு பகவானுடன் பாக்யாதிபதி சந்திரன் இன்னைக்கு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. எதிர்பார்த்து ஏமாந்து போன தொகை இன்னைக்கு கையில் கிடைக்கும். அதே மாதிரி இன்றைய தினம் நீங்கள் கொடுத்து ஏமாந்து போன தொகை கூட கைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சொன்ன சொல்லையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றுவீங்க, காப்பாற்றுவீங்க. உறவினர்களும் நண்பர்களும் இன்னைக்கு தேடி வந்து பேசுவாங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்னைக்கு விற்று தீருங்க. உணவு, துணி, கட்டுமான பொருட்கள் வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு அதிகமான லாபம் எல்லாமே உண்டுங்க. அதே போல் உத்தியோக வகையில் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்த அதிகாரி
வேறொரு பகுதிக்கு அவர் மாற்றப்பட வாய்ப்பு இருக்குதுங்க. உங்களுடைய கை இன்னைக்கு ஓங்கி இருக்கும். அலுவலகத்திலையும் அமைதியை இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சிலர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. வியாபார வகையிலையும் இன்னைக்கு லாபம் இருக்குது. பங்குதாரர்களோடு இருந்து வந்த மோதல் போக்கு அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக கேது உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால ஆன்மீகத்தில் கொஞ்சம் நாட்டம் இருக்கும். தத்துவமாக சில நேரங்களில் பேசுவீங்க. அதே மாதிரி தொண்டு நிறுவனங்கள்லையும் நீங்கள் பணியாற்றி கொண்டே இருப்பீங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, சேர்க்கை சரியாக இருந்தால் வாழ்க்கை சரியாக இருக்கும். ஆமாங்க, பெரியவங்க அடிக்கடி இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்கங்க. நண்பனை சொல், உன்னை பற்றி சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. அதனால தாங்க எத்தனை பேர் தனக்கு பக்கத்தில் இருந்தாலும் சரி, அதில் சரியானவங்களை மட்டும் தேர்ந்தெடுத்து அவங்கக்கிட்ட மட்டும் நட்பு பாராட்டக்கூடிய அறிவுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த அந்த சின்ன சின்ன தாழ்வு மனப்பான்மை அதிலேருந்தெல்லாம் இன்றைக்கி நீங்கள் விடுபடுவீங்க. சோர்வு களைப்பெல்லாமே விலக ஆரம்பிக்கும். சுதந்திரமாக சில முக்கியமான முடிவுகளெல்லாம் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. பிள்ளைகளுடைய கல்யாண முயற்சிகள், அதே மாதிரி அவங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி நாம் நல்லா இருக்கும்போதும் அவங்க நல்லா இருக்கும்போதும் சொத்துக்கள் நாம் அவங்கள்ட்ட கொடுக்கறது தான் நல்லது அப்படிங்கிற முடிவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கி நீங்கள் தீவிரமாக எடுப்பீங்க. பிரபலங்களும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. சின்னதாக சேமிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுக்குன்னு கொஞ்சம் எடுத்து வைக்கக்கூடிய சேமிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கிற வகையில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் சவாலான காரியங்களை கூட சர்வசாதாரணமாக இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாம் சரியாகும். பங்குதாரர்கள் வேலையாட்களோடு இருந்து வந்த சின்னதாக இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட சரியாகி இன்றைக்கி லாபம் அதிகரிக்குங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. அதிகாரிகள் ஒரு பக்கம் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. கூட வேலை பார்க்குறவங்களோட இருந்து வந்த மனஸ்தாபங்கள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால வேற்று மொழிக்காரங்க, வேற்று இனத்தை சார்ந்தவங்க அவங்க மூலமாக உங்களுக்கு சில உதவிகள்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் முன்கோபமும் இருக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, அடுத்தவங்களை பற்றி நாம் அதிகமாக தெரிஞ்சுக்கவும் வேண்டாம். நம்மளை பற்றிய சில தகவல்களை, ரகசியங்களை அடுத்தவங்கள்ட்ட நாம் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். இந்த ரெண்டுமே நம்முடைய நிம்மதியை கெடுத்துருங்க. அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே அளவாக பேசுவீங்க. அது யாராக இருந்தாலும் அளவாக பேசுவீங்க. அவங்க அதிகமாக பேசினாலும் கூட நீங்கள் அளவுக்கு அதிகமாக பேசாமல் உங்களுடைய நிலையை எப்பொழுதும் தக்க வைத்து கொள்வீங்க. எங்கும் எப்பொழுதும் தன் நிலை தவழாமல் தாழாமல் பார்த்து கொள்ளக்கூடிய எல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. 7.5 சனி இன்னும் முடிஞ்ச பாடில்லை, இன்னும் கொஞ்சம்தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த கொஞ்சத்துக்குள்ளார நம்மளை என்ன பாடுபடுத்த போதோ தெரியலையே. தினம் தினம் பெரிய யுத்தமாக இருக்குது. தினம் தினம் ஒரு போராட்டமாக இருக்குது. இன்னைய பொழுது நல்லா முடிஞ்சுதா அப்படின்னு தினந்தோறும் பெருமூச்சு விட வேண்டியதாக இருக்கேன்னு சில நேரங்களில் தனிமையில் உட்கார்ந்து யோசி
யோசித்து கொண்டே இருப்பீங்க. எல்லா வேலையும் நல்லா தான் நடக்குது, ஆனால் முடிய வேண்டிய நேரத்தில் முடியாமல் போயிடுது. அவர் வரணுங்க, இவர் வரணுங்க, அவர் இல்லைங்க, இவர் இல்லைங்கன்னு சொல்கிறாங்க. நாம் சரியாக இருந்துக்கிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க யாருமே சரியில்லாத போல் தெரியுது அப்படின்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டே இருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்லைங்க, எதிர்பார்த்த லாபம் எல்லாமே இருக்குது. ஆனால் நாம் போடுற உழைப்புக்கு இதெல்லாம் சரி வருமா? பெருசாலாம் நம்ம சம்பாரித்து காட்டணும். நேற்று வந்தவங்க நமக்கு பின்னால் வந்தவங்களாம் நம்மளை முந்திக்கிட்டு போகிறாங்க, நாம் என்னவோ இருந்த இடத்துலே தான் இருக்கிறோம். பெருமை தான் ஊர் முள்ளாக இருக்குது, ஆனால் பெருசாக ஒன்றும் பயில இல்லையேன்னு சில நேரங்களில் யோசிப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே அதிகாரிகள் உங்களை பாராட்டி பேசுவாங்க. பிள்ளைகளுடைய படிப்பு, அவங்களுடைய ஆரோக்கியம், அவங்களுடைய கல்யாண வாழ்க்கை, இதை பற்றியெல்லாம் இன்றைக்கி தீவிரமாக யோசிப்பீங்க. நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்குது, நம்மளை விட அவங்க ரொம்ப பெருசாக வரணும், சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் ஒரு பக்கம் அடிமனசுக்குள்ளார ஊறிக்கிட்டே இருக்குங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி சவாலான விஷயங்களை கூட சர்வசாதாரணமாக முடித்து காட்டுவீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கிற வகையில் சுக்கிரனும் ராகுவும் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் திடீர் பணவரவு உண்டு. பழைய கடன் பைசலாவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு அலைச்சல் இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது, பணவரவு உண்டு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும், வெற்றியும் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, சரித்திரம் ஒரு முறை உன் பெயரை சொல்ல நீ பலமுறை உழைக்க வேண்டியிருக்கும். ஆமாங்க, பேர் சொல்லணும்னா அது ரொம்ப பெரிய விஷயங்க. உலகத்தில் மற்றவங்க மத்தியில் நாம் மனசில் இடம் பிடிக்கணும்னா அது சாதாரண விஷயம் இல்லைங்க. அதுக்கெல்லாம் எவ்வளவோ தியாகம் செய்ய வேண்டும், எவ்வளவோ உழைக்க வேண்டும், எத்தனையோ விதங்களில் விட்டு கொடுக்க வேண்டுங்க. உங்கள் வாழ்க்கை இப்போ இப்படி தானங்க போயின்ட்டுருக்கு. தியாகம் செய்துன்ருக்கீங்க, இடைவிடாமல் உழைத்து கொண்டே இருக்கீங்க. சில நேரங்களில் சில இடங்களில் தன்மானத்தை கூட விட்டு கொடுத்து விட்டதை பிடிப்பதில் ஆர்வம் காட்டி கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. 4ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. 4 பக்கத்திலும் அலைய வச்சுட்டு தான் இருக்கிறாரு. குடும்பத்திலையும் யாரும் புரிஞ்சிக்கல, வெளிவட்டாரத்திலையும் யாரும் நம்ம சொல்கிறத புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. யார்கிட்ட போய் நாம் நம்ம குறைய சொல்கிறதுன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. 4ஆம் இடத்துல இன்னைக்கு சந்திரனும் உட்கார்ந்துருக்கிறதுனால குடும்பத்தில் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு சந்தோஷம் ஒரு பக்கம் இருக்கும். அம்மாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டினா நல்லதுங்க. இருக்கிற வீட்டை புதுப்பிக்கலாமா அல்லது வீட்டையே மாற்றிடலாமா, கொடுத்துடலாமா, புதுசு வாங்கலாமா அப்படிங்கிற யோசனைகள் இன்றைக்கி ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. உங்களுக்கு யோகாதிபதியே சுக்கிரன் தாங்க. அவரே பளிச்சுன்னு உச்சமாகி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டாருங்க. மே மாதம் வரைக்கும் அவர் இங்கே தான் இருக்க போகிறார். அப்படி இருக்கிறதுனால திடீர் பண வரவு, திடீர் அதிர்ஷ்டங்கள், அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ரொம்ப வருஷமாக சொத்து சம்மந்தப்பட்ட கேஸ் நடக்குது, அது உங்களுக்கு நல்ல விதத்தில் சாதகமாக தீர்ப்பாகும். அது மூலமாக இழந்த சொத்துக்கள் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. பிரபலங்களும் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு ஆதரவாக புதனும் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால படித்த காலத்திலிருந்து பழகின்னு இருக்கிற சில நண்பர்களால் மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்குங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. வியாபாரத்திலையும் உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கிய குறைவு, சின்னதாக டென்ஷன் கொஞ்சம் இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, பொறுமை கொண்டவர்கள் வாழ்க்கையில் சிறப்பார்கள். ஆனால் பொறாமை கொண்டவர்கள் வாழ்க்கையே இழப்பார்கள். ஆமாங்க, பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு பெரியவங்க அனுபவித்து சொல்லிட்டு போயிருக்காங்கங்க.
பொறுமை நிச்சயமாக கடலிலும் பெரிதுதாங்க. ஆனால் பொறுமை நல்லது, பொறாமை நல்லதல்ல. அடுத்தவங்களை பார்த்து நாம் கொஞ்சம் வயிறறியும் போது அந்த எரிச்சல் நம்மையும் கொஞ்சம் தாக்குங்க. அதனால தாங்க அடுத்தவங்க நல்லா இருந்தாங்கன்னா வாழ்க வளமுடன் சொல்லிட்டு வாழ்த்தக்கூடிய அளவிற்கு பெரிய மனசுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலும் தைரியமான முடிவு எடுப்பீங்க. சுதந்திரமாக இன்னைக்கு வேலை பார்ப்பீங்க. தன்னிச்சையான முடிவுகளும் இன்னைக்கு நீங்கள் எடுப்பீங்க. 7.5 சனியில் உங்களுக்கு விரயச்சனி நடக்கிறதுனால ஏதோ கொஞ்சம் எதுக்கும் இருக்கட்டும்னு கொஞ்சம் ரூபாய் எடுத்துகிட்டு வெளியில் போனால் அதுவும் கரைஞ்சி தான் வெளியில் எல்லாமே செலவாகி தான் அப்புறம் வீட்டுக்கு வர வேண்டியதாக இருக்கேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. எல்லாமே அத்தியாவசிய செலவாக தான் தோணுது. சில செலவுகள் கௌரவத்துக்காக செய்ய வேண்டியதாக இருக்குது. நம்மளை 4 பேர் பாராட்டி பேசும்போது அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது நம்ம பதிலுக்கு செய்து தானே ஆகணும். எல்லாம் சரிதான், எல்லா கணக்கும் சரிதான் அப்படின்னு சில நேரங்களில் நீங்களே மனசை கொஞ்சம் திருப்திப்படுத்தி கொள்வீங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால முகத்தில் ஒரு தேஜஸ் தெரிய ஆரம்பிக்கும். சோர்வு களைப்பெல்லாமே விலக ஆரம்பிக்கும். ரொம்ப வருஷமாக இருந்து வந்த அலர்ஜி இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி எத்தனை பிரச்சனைகள் எல்லாம் இருந்தாலும் கூட எதிர்நீச்சல் போட்டு நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சந்திரனும் உட்கார்ந்துருக்காரு, 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. புது முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு பலிதம் ஆகுங்க. பழைய சொந்த பந்தங்கள் அவங்கெல்லாம் கூட தேடி வரவும் வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி சூரியனும் புதனும் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வேலைகள் எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு அது நல்ல விதத்தில் முடியும். வீடு கட்டுறதுக்கு பிளான் அப்ரூவல், பேங்க் லோனு, அதே மாதிரி தொழில் தொடங்குறதுக்கு டின் நம்பர் வாங்கிறது அதெல்லாம் கூட இன்னைக்கு நல்ல விதத்தில் நடக்குங்க. வியாபாரமும் இன்னைக்கு விறுவிறுப்பாகும். உத்தியோகத்தில் இருந்த தொந்தரவுகள்லாம் குறைய ஆரம்பிக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளும் அலைச்சலும் இருக்குங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. அமாவாசை வந்துட்டாலே சதுரகிரி மலைக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பக்த கோடிகள் சென்று வராங்க. அங்கே இருக்கக்கூடிய சிவனாரையும் சென்று வணங்குறாங்க. அங்கே இருக்கக்கூடிய சித்தர் பெருமானுடைய ஆசீர்வாதத்தையும் பெறாங்க. அதே மாதிரி தாங்க சில 100 ஆண்டுகளுக்கு முன்பாக நாமும் போய் வருவோம், சதுரகிரி மலைக்கு போய் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெற்றோர் தன்னுடைய 7 வயது மகனை அழைச்சிட்டு கிளம்புறாங்க. நீ இருப்பா, தாத்தா பாட்டியோட இரு, உன்னால் நடக்க முடியுமான்னு தெரியல, நீ வீட்டில் இருன்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா நானும் தான் வருவேன் அப்படின்னு அந்த 7 வயது சிறுவன் தன்னுடைய தாய் தந்தையுடன் கிளம்புறாங்க. சதுரகிரி மலைக்கு வராங்க. சுவாமியை வழிபடுறாங்க, சிவனாரை வழிபடுறாங்க, சாதுக்களிடம் அங்கே ஆசீர்வாதம் பெறுறாங்க. வீடு திரும்புறதுக்கு நினைக்கும் பொழுது தன்னுடன் வந்த மகனை காணோமே அப்படின்னு தேடி பார்க்குறாங்க. எங்கெங்கேயோ தேடி பார்க்குறாங்க. ஆனால் 7 வயது மகன் தன்னை விட்டு போய்விட்டானே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு வீட்டுக்கு வேண்டாத தெய்வம் இல்லை, எப்படியாவது என் பிள்ளைய என்கிட்ட கொண்டாந்து சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லி அழுத வண்ணம் இருக்கிறாங்க. அந்த 7 வயது சிறுவனை காசியிலேருந்து வந்த ஒரு சாமியார் கூடவே அழைச்சிட்டு போயிடுறார். சிறுவன் அங்கேயே இருக்கிறான். அந்த காசியிலேயே அந்த சிறுவன் இருந்து கொண்டிருக்கிறான். திடீர்னு பார்த்தீங்கன்னா 35 வயசில் மறுபடியும் தன்னுடைய சொந்த ஊரை தேடி அந்த சிறுவன் ஒரு பெரிய ஞானியாக மாறி வருகிறார். ஆமாங்க, அவர் தாங்க வெள்ளவேட்டி சித்தர் என்கிற ஸ்ரீ சச்சிதானந்தபுரி சுவாமிகள் அப்படின்னு அவங்களுடைய பெயருங்க. எப்பொழுதுமே வெள்ளை வேட்டியிலே தான் இருப்பாங்க. அதனால தான் செல்லமாக மக்கள் எல்லாமே பயபக்தியுடன் வெள்ளை வேட்டி சுவாமி அப்படின்னு இவங்களை கூப்பிடுவாங்க. 35 வருஷம் அங்கே இருந்துட்டு அவர் வரார்.
வந்த பிறகு ஞானானந்தகிரி சுவாமிகள் அவங்கள்ட்ட குருநாதராக இருந்து பல தீட்சைகள்லாம் இந்த மகான் கற்றுக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது சிவகங்கை மாவட்டம், அதாவது ஆத்தங்குடி, அங்கே ஒரு சிவன் கோவில், அங்கே குரு பூஜை மடத்தில் உட்கார்ந்து ஓதுவாராக சில காலங்கள் பணியாற்றுறாங்க. அதுக்கு பிறகும் மறுபடியும் தவம்னு சொல்லி இறங்குறாங்க. 1942ஆம் ஆண்டு தற்போது இருக்கக்கூடிய அந்த சமாதி இருக்கக்கூடிய இடத்துல அவங்க உட்கார்ந்துடுறாங்க. அங்கே பூந்தோட்டம் எல்லாம் அமைக்கிறாங்க. அமைச்சு டெய்லி பூக்களை பறித்து சுவாமிக்கு கட்டி சுற்று வட்டாரத்தில் இருக்கிற கோவில்களுக்கெல்லாம் மாலை கட்டி அனுப்பி அங்கேயே உட்கார்ந்து தவம் செய்கிறது, வர்ற மக்களுக்கு உதவுறது, சித்த வைத்தியம் செய்கிறது, நோய் நொடி உபாதைகளோடு வர்றவங்களுக்கு குணப்படுத்தி அவங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்குறது, மந்திரங்கள் ஜெபிக்கிறதுக்கு உதவுறது, தவம் செய்கிறதுக்கு உதவுறது, தியானம் செய்கிறதுக்கு உதவுதுன்னு அங்கே இருக்கக்கூடிய பகுதியில் மக்களுக்கு எல்லாமே சீரும் சிறப்புமாக சேவை செய்து கொண்டே இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது 1947ஆம் ஆண்டிலே இந்த மிகப்பெரிய மகான் பரிபூரணம் அடைகிறாங்க. பரிபூரணம் அடைந்த பிறகு ஜீவசமாதி அமைக்கப்படுதுங்க. அப்படியே அந்த ஜீவசமாதி யாருமே கண்டுக்காமல் புதர் எல்லாமே சூழ்ந்து காட்டுக்குள்ளார மறைஞ்சே போயிடுதுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 60 வருடங்களுக்கு பிறகு 2007ஆம் ஆண்டில் பார்த்திங்கன்னா காரைக்குடியிலிருந்து செல்லத்துறை கலா அப்படிங்கிற அந்த தம்பதிகள் அந்த பகுதியை தேர்ந்தெடுத்து அவங்க கண்ணில் படுது. அங்கே போய் பார்க்கும்பொழுது ஜீவசமாதி, 2 அடி சிவலிங்கம் இதெல்லாம் பார்த்துட்டு அதை புதுப்பிச்சு இன்றைக்கும் சீரும் சிறப்புமாக ஜீவசமாதியிலே பூஜை நடைபெற்று கொண்டிருக்கிறது. நிதம் நித்தம் நித்தம் அன்னதானமும் செய்யப்படுகிறது. யாருக்கிட்டையுமே எந்த பைசாவும் வாங்காமல் எல்லா வகையிலுமே அன்னதானம்லாம் செய்துட்டுருக்காங்க. அதே மாதிரி மகா சிவராத்திரி அன்னைக்கு குரு பூஜை ரொம்ப சிறப்பாக செய்யப்படுகிறது. இந்த வெள்ளவேட்டி சுவாமிகள் ஏகப்பட்ட தவம் செய்திருக்கிறாங்க. நிறைய புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வந்திருக்காங்க. காசியிலேயே பல ஆண்டுகள் இருந்து கடுந்தவம் செய்திருக்காங்க. அதனால தான் இவங்க ஜீவசமாதியில் உட்கார்ந்து நாம் கொஞ்சம் தியானம் செய்யணுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அந்த மாதிரி நாம் பத்மாசனத்தில் உட்கார்ந்து காலம் அடித்து உட்கார்ந்து தியானம் செய்யும்போது இந்த மகானுடைய ஜீவசமாதியிலிருந்து நமக்கு ஒரு வித மின்காந்த அலைகள், மின்னாற்றல் நம்ம உடம்பில் பாயிறதை நம்மால் உணர முடியும். அந்த நேரத்தில் நம்முடைய ஆத்மா என்ன கேட்குதோ, நம்முடைய ஆசை என்னவோ அதை நாம் எல்லாமே கேட்டு பெற முடியுங்க. அப்படி இருக்கிறதுனால இந்த மகானுடைய ஜீவசமாதி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதான் காரைக்குடியிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் தோப்பூரணி சாலையில் இடதுபுறத்தில் ஆலமரங்களுக்கு இடையே இந்த மகானுடைய ஜீவசமாதி அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி புதுக்கோட்டையிலேருந்து வர்றவங்க கானாடு காத்தான் அங்கே இறங்கி அந்த பைபாஸ் ரோட்டில் போனால் இந்த மகானுடைய ஜீவசமாதி அமைஞ்சிருக்குங்க. அப்படி இருக்கிறதுனால வெள்ளவேட்டி சுவாமிகளுடைய ஜீவசமாதி செல்வோம், தியானம் செய்வோம், அனைத்து வரங்களையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, வியாழக்கிழமையாகிய இன்றைய நாள் மகான்கள், யோகிகள், தவசிகள், சந்நியாசிகளின் அருளாசியால் வெற்றி திருநாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.